ஹாய்மா, குட் ஈவினிங். சாப்பிட்டீங்களா? கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுமா. பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, அரிக்கீரை, சிறுக்கீரைலாம் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஓகேவா? அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறோம்மா, இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளத்தில் விஜயை பற்றி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. எனக்கு இதே ஒரு கவலை ஆகிட்டு இருக்குது. நாங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் எந்த சமையலில் எது போட்டுருமே தெரியல. இப்போ அந்த மாதிரி நிலைமையில் ஆகிட்டு இருக்குது, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுது, இது நம்மளால் தாங்க முடியல, புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய், விஜய் உனக்காக நான் ஒரு சாங் மட்டும் பண்ணிடுறேன் விஜய். ஒரு 2 நாள் பொறுத்து கூட நான் எல்லாம் நீங்கள் வந்த படம் அமைதியாக இது பண்ணுறேன் விஜய். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாங் மட்டும், நீங்கள் தைரியம் வேணும், உங்களுக்கு தைரியம் விடாதீங்க விஜய். ஒரு ஸ்டெப்லேருந்து இப்போ 10வது ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க, ஓகேவா? இந்த 10வது ஸ்டெப்புக்கு நான் ஒரு சாங் உங்களுக்கு கடவுளை கூப்பிட்டுறேன், ஓகேவா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், உயிருள்ள தேவன், உயிருள்ள தேவன், இயேசு அழைக்கிறார். இயேசு பற்றி தான் பாடினன் மட்டும் நினைக்காதீங்க அம்மா. சர்வ மங்கள மாங்கல்யே சர்வத சாதகே சரண்யே கௌரி நாராயணி நமோத்துதே. அதே மாதிரி அல்லாவுக்கும் சொல்கிறேன், நம்ம 3 தெய்வம், நம்ம எல்லாரும் ஒன்று. அதே மாதிரி இறைவனை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது சொல்லிட்டேன், இறைவனிடம் கையேந்தினேன், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. 3 சாமியை நான் கும்பிட்டேன். அதனால் இதுக்கு மேலே இருக்குது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. என்னோடய பிள்ளைங்களை எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், பாய்ஸு கேர்ள்ஸு சில்ட்ரன்ஸ் எல்லாமே பொறுமையாக இருங்க ராஜா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். நம்ம ஆவேசம் படக்கூடாது. இப்போ அவங்க என்னன்றாங்க தெரியுமா, நிறைய பேசிட்டார்ல விஜய். இப்போ கவர்னர் கூட என்ன சொல்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு, புரியுதுங்களா? பேக்ரவுண்ட் என்ன நீங்களே யோசிச்சுக்குங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதெல்லாம் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்குங்க. அதனால் இருக்கும் ஏதாவது பிரச்சனை, அது சால்வ் ஆகும். கொஞ்சம் தைரியமாக இருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, ஜூஸ் குடிங்க. நீங்கள் முதல்வர் ஆகிறாருன்னு சொல்லி இந்த வீடு உங்களோட ஹெல்த்து பார்க்கணும் ராஜா. நான் தாய் இல்லையா? நீங்கள் படுற கஷ்டம் என்னால் தாங்க முடியல. இன்றைக்கி டைரக்டர் பெரியசாமி எடுத்த விஜயகாந்த் அவரை எப்படி போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா? அதனால் ஒருத்தரே போகக்கூடாது. விஷால் என்ன பண்ணுறீங்க? விஷால் நான் மகனில் தூங்கி விட்டுங்களா? அந்த மாதிரி ஊந்துனுக்கிறீங்களா? நீங்கள் தென்னிந்தியா சங்கத்தில் தலைவர் தானே. நீங்கள்லாம் ஒரு மெசேஜ் பண்ணல, எல்லா ஆக்ட்ரஸும் நீங்கள் பண்ணலாம் இல்லை விஜய்க்கும் சொல்கிறேன், விஷாலுக்கும் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஓகே, பாய். மார்னிங் நான் மீட் பண்ணுறேம்மா, பாய்.